Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 10th standard சோசியல்ல இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் தரோவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சோசியலில் நம்ம கண்டிப்பாக நீங்கள் 95 மார்க்ஸ் மேலே அவுட் ஆஃப் 100க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் படிங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா நாமளே செலக்டிவான கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதை படிங்க, இதான் ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, இதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறோம். பட் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இதில் ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறோன்னா நாம் அதுலேருந்து சாய்ஸ் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 6 கொஸ்டின் படிக்கிறது, ஒரு 7 கொஸ்டின் படிக்கிறது. அப்போ அதில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு படிக்கிறீங்க. படிக்கும்போது நமக்கு எக்ஸாமில் அந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் நம்ம ஒமிட் பண்ண அந்த 2-3 கொஸ்டின்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா நாமளே செலக்டிவாக தான் கொடுக்குறோம். நாம் கொடுக்கக்கூடிய அந்த செலக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். 10 கொஸ்டின் கொடுக்குறோம்னா 10 கொஸ்டினை நீங்கள் படிக்கணும். 15 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம்னா 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும். அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ நாம் கொடுக்கக்கூடியதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கை விட அதிகமான மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அது இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்லேயே உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் நம்ம சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 500க்கு 480 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்கான அஷூரன்ஸ் உங்களுக்கு நான் தரேன். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த சோசியலில் நம்ம 4 பார்ட்டாக இருக்கும் இல்லையா? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ். அதாவது வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம் சொல்லிட்டு உங்களுக்கு 4 வகையில் இருக்கும். இதில் ஒவ்வொரு இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 லெசன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் மட்டும்தான் போர்ஷனில் இருக்குது. அதே போல் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 7 லெசன் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் சிவிக்ஸில் 5 லெசன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 2 லெசன் மட்டும் போர்ஷனில் இருக்குது. அதே போல் எக்கனாமிக்ஸ்லேயும் 5 லெசன் இருக்கும். இதுலேயும் ஃபஸ்ட்டு 2 லெசன் மட்டும் உங்களுக்கு போர்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ இதான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன். இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ யூனிட் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணும்போது இந்த போர்ஷன் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அடுத்த மாதம் இன்னொரு யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரே மிட்டம் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணாமல் 2 யூனிட் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணும்போது அந்த போர்ஷனை அவங்க 2ஆக பிரித்து வைப்பாங்க. அப்போ போர்ஷன் கம்மியாகும். ஆனால் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் காமனாக வைக்கும்போது நமக்கு இதுதான் மேக்ஸிமம் போர்ஷனாக இருக்கும். பட் இதுக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை விட கம்மியாகலாமே தவிர இதுக்கு அதிகமாக போகாது. அதனால இந்த போர்ஷன் உள்ளவங்க இந்த போர்ஷனில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை படிச்சுக்கிறங்க. சப்போஸ் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன போர்ஷனோ அதில் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிறங்க. சரியா? ஸோ இது நான் உங்களுக்கு 2023 எடிஷன் புக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த புக்கினுடைய பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஸ்டின் நம்பர், புக் பேக் கொஸ்டின் நம்பர் 2023 எடிஷன் சோசியல் புக் எடுத்துக்கிறங்க. வேற எந்த புக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா அடுத்தடுத்து மாறி இருக்குது உங்களுக்கு, அதுக்காக சொன்னேன். 2023 எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ல் 2 மார்க் கொஸ்டின், ரோமன் நம்பர் 5. ரோமன் நம்பர் 5ல் கொஸ்டின் நம்பர் 4, 2, 1 and 6. இது என்ன இந்த ஆர்டரில் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த 4th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், அதுக்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு அடுத்ததா 6th கொஸ்டின். ஸோ எந்த ஆர்டரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஆர்டரில் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். அடுத்து ஹிஸ்ட்ரி லெசன் 2ல் 5th ரோமன் நம்பரில் 4th கொஸ்டின், 3rd கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 3rd லெசனில் 5th ரோமன் நம்பரில் 6th கொஸ்டின்,
fifth question, third question, fourth question, first question. இது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில். ஜியாகிரஃபியில் லெசன் 1ல் 5th ரோமன் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். அப்புறம் லெசன் 2ல் 5th ரோமன் நம்பரில் செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின் அண்டு செவன்த் கொஸ்டின். தென் லெசன் 3ல் 5th ரோமன் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், எய்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் அண்டு ஃபோர்த் கொஸ்டின். தென் சிவிக்ஸில் லெசன் 1ல் 4th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 5, 4, 1 அண்டு 2. அண்ட் சிவிக்ஸ் லெசன் 2ல் 5th ரோமன் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்டு தேர்ட் கொஸ்டின். இங்கே எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1ல் 4th ரோமன் நம்பரில் 7th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்டு சிக்ஸ்த் கொஸ்டின். தென் செகண்ட் லெசனில் 4th ரோமன் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் அண்டு செகண்ட் கொஸ்டின். சரியா? இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி லெசன் 1ல் 6th ரோமன் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். தென் லெசன் 2ல் 6th ரோமன் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும். தென் தேர்ட் லெசனில் 6th ரோமன் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும். ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசனில் 6th ரோமன் நம்பர் கொஸ்டின் நம்பர் 1ம் 3யும். அடுத்து ஜியாகிரஃபி லெசன் 2ல் 8th ரோமன் நம்பரில் 2, 1. லெசன் 3ல் 8th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 2, 1. அடுத்து சிவிக்ஸில் லெசன் 1ல் 5th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 2. அப்புறம் லெசன் 2ல் 6th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 3யும் 2வும். அடுத்து எக்கனாமிக்ஸில் லெசன் 1ல் 5th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 1, 3 அண்ட் 4. செகண்ட் சாப்டரில் 5th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 3யும் 2வும். சரியா? ஸோ இதான் வந்து நமக்கு இந்த 10th சோசியலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கிறங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது எல்லாமே வந்து முக்கியமானது, எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதனால் இது எல்லா கொஸ்டின்ஸையுமே ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. இதில் மேக்ஸிமம் ஒரு சில கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. இன்னும் எதெல்லாம் படிக்கலையோ சப்போஸ் அதெல்லாம் வந்து நம்ம தரவாக படிச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்ததோடு நிறுத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறேங்க. சரியா? தேங்க்யூ.